Hi there guys, welcome back. This is Kishore here, founder and CEO of Trade Achievers. So first of all, எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் for all your wishes and blessings. It was overwhelming. And ஸோ இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் சார், எப்போ ஆஃபீஸ் ஓப்பனிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கம்மிங் மண்டேலேருந்து நம்ம அஃபிஷியலாகவே சென்னை அண்ட் எல்லா பிரான்ச்சஸுமே ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் வித் ஆல் தி ப்ரிகாஷன்ஸ், கவர்மெண்ட் கொடுத்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு அண்ட் 50% தான் அலோவ் பண்ண போகிறோம். ஸோ சென்னை இது ஓப்பன் ஆகுது. இன்கேஸ் இனிமேல் கிளாஸஸ் வரணும்னு நினைக்கிறவங்க டைரக்ட் கிளாஸஸ்க்கும் நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். வர முடியாதவங்க இன்னும் ஆன்லைன் கிளாஸஸ் எப்பவும் போல் போயிட்டு தான் இருக்கும். ஸோ அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், ஸோ எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததுனால இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை சொல்ல வேண்டியதாக இருந்துச்சு. அண்ட் ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ரிவ்யூ அண்ட் ப்ரிவியூவும் இப்போ பார்த்துடலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. இன்னும் அந்த ஹை பிரேக் ஆகலை. மார்க்கெட் ஜஸ்ட் அப்படியே அரைச்சிட்டு இருக்கு மார்க்கெட்டு. அண்ட் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு புதுசாக எதுவும் சொல்றதுக்கு இல்லை. ஜஸ்ட் ஒரு சைட்வைஸ் மார்க்கெட் தான். நல்ல ஒரு 400 பாயிண்ட்ஸ் ரேஞ்சுக்குள்ள நல்ல சைட்வைஸ் ஆயிடுச்சு நிஃப்டி. ஸோ இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் மை ஓவரால் ட்ரெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும் பை ட்ரெண்ட் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அண்ட் டார்கெட்ஸும் பார்த்துக்கிட்டிங்கன்னா 16,500 தான் நெக்ஸ்ட் டார்கெட். ஸோ அதை வேணா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நிஃப்டி 15,900 மேல க்ளோஸ் ஆயிட்ட உடனே அடுத்த டார்கெட் கொஞ்ச நாள்ல ஃபியூ டேஸ்ல கூட ஆகலாம். வாலடைலை பொறுத்து. வாலடைலிட்டி நல்லா இருந்துச்சுன்னா we can expect 16,500. ஸோ நிஃப்டிக்கான டார்கெட் 16,500. ஓவரால் ட்ரெண்ட் பை தான். ஸோ இப்போதைக்கு 15,900 பிரேக் ஆயிடுச்சுன்னா லாங் டேர்ம் பைக்கு மறுபடியும் போகலாம். ஹோல்டிங்ஸ் இருக்கவங்க அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஐயோ கொஞ்சம் ஸ்டாக்ஸ் இறங்குதுன்றதுனால பேனிக் ஆக வேண்டாம். ஜஸ்ட் கரெக்ஷன், நாட் டவுன் ட்ரெண்ட். ஆல்ரைட், ஸோ அண்ட் கம்மிங் டு பேங்க் நிஃப்டி. ஸோ யா, பேங்க் நிஃப்டியும் நமக்கு நேற்று பார்த்தது தான். ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆயிடுச்சு அண்ட் ஜஸ்ட் ரீடெஸ்ட் மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டியோட கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 618 இன்னைக்கு கரெக்டாக ஹிட் ஆயிருக்கு. இப்போ இங்கே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பேங்க் நிஃப்டிக்கு ஸோ ஆல்மோஸ்ட் பேங்க் நிஃப்டி டார்கெட் வந்து 36,665, ஆல்மோஸ்ட் 36,500 அந்த ரேஞ்ச் வந்து நமக்கு பேங்க் நிஃப்டியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் பேங்க் நிஃப்டியும் டவுன் பை ட்ரெண்ட் தான். அண்ட் ஒன் மோர் திங், இப்போ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு இன்வெர்டட் ஹெடன் சொல்றேன் பிரேக் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் பை ட்ரெண்ட் தான். ஜஸ்ட் ஒரு கரெக்ஷன் மாதிரி தான் வந்துட்டு இருக்கே தவிர ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி ப்ரோக்கன் நெக்லைன், பை ட்ரெண்ட் தான், ஹையர் லோ வச்சிருக்கு. அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி உங்களுக்கு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான எல்லா பாசிபிலிட்டியும் இருக்கு. தாராளமா பையில இருக்கவங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம். அண்ட் கம்மிங் டு கோல்டு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல சைட்வேஸ் இன்னும் அரைச்சிக்கிட்டே தான் இருக்கான். 618 ரேஞ்சில் மார்க்கெட் நல்லா அரைச்சிட்டு இருக்கு. அண்ட் இப்போ கொஞ்சம் இன்னைக்கு கொஞ்சம் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்னும் பெருசா எதுவும் இல்லை. ஸோ கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று கீழே உடைக்கணும், இல்லை உடைக்கிற வரைக்கும் நம்ம எதுவும் டெசிஷன் எடுக்க முடியாது. ஸோ கோல்டு கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம். இப்போதைக்கு ட்ரேட் பண்ண வேண்டாம், வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்கேஸ் 1760 கீழே பிரேக் ஆச்சுன்னா மறுபடியும் இன்னொரு செல்லிங் ப்ரெஷர் இருக்கும். அது வரைக்கும் இப்போதைக்கு கோல்டுல ட்ரேட் பண்றது இட் இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ அதனால கோல்டு கொஞ்சம் ஹோல்ட் பண்ணி வைக்கிறது இட் இஸ் பெட்டர். அண்ட் ஒன் மோர் ஸ்டாக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாண்ட் டு டாக் அபவுட் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, SAIL. ஸோ SAIL பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன்ல இருக்கு மார்க்கெட்டு. அண்ட் இதை வந்து கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன் சில நெட்ல பார்த்தவங்களுக்கு தெரியும், சில பேர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருப்பீங்க. அண்ட் இது எல்லாமே இங்க நமக்கு டபுள் பாட்டமும் ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங், இட் இஸ் ஃபார்மிங் அஸ் அ டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ எல்லாமே பாசிபிளா எதுக்கு காட்டிட்டு இருக்குன்னா அப் ட்ரெண்டுக்கு தான் காட்டிட்டு இருக்கு. ஸோ இது பிரேக் ஆச்சுனால் மார்க்கெட்டு நமக்கு நல்ல மொமெண்டம் இருக்கு. அண்ட் டார்கெட் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் 158, செகண்ட் டார்கெட் 185, 180 அந்த ரேஞ்ச். ஸோ 160 to 180 செகண்ட் டார்கெட். ஸோ ஆல்மோஸ்ட் SAIL பார்த்தீங்கன்னா இது பிரேக் ஆச்சுனால் உங்களுக்கு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்தாலும் மார்க்கெட்டு ஓவரால் ட்ரெண்டு பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 180 வரைக்கும் நம்ம SAIL வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தட் இஸ் அரவுண்ட்
ஆல்மோஸ்ட் ஒரு 30% to 40% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி ஹை. ஸோ சேலில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், ஸோ இதுதான் இன்னைக்கான ரிவ்யூ அண்ட் ப்ரிவ்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்றதை இனிமேல் பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங்.